ஹாய் வணக்கம் நல்லா இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறாங்கல்ல சில டவுட்டுகளை கொஞ்சம் கிளியர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அவங்க வந்து கேட்ட அந்த கேள்வி சம்மந்தமான இதை தான் இன்றைக்கி கிளியர் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க வந்து லொக்கில் வந்து என்ன மாதிரி இந்த விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நான் சின்ன ஒரு விஷயம் தான். ஸோ அதை நாங்கள் இருக்கா என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். ரைட், ஓகே. ரைட், என்ன மாதிரின்னு சொன்னா எங்களுக்கு இதில் லொக் எடுக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ இதில் தந்து வச்சாலும் எச்சமன் இந்த மாதிரின்னு தந்து வச்சுக்கான. ஸோ பையன் அப்புறம் இந்த மாதிரி தந்து வச்சுக்கணும். சரியானே. அப்போ இவருக்கு தான் என்னன்னு சொல்லிக்கான்னு சொன்னா எங்களுக்கு இந்த விடையை வந்து லொக்கை வந்து எடுத்து காட்டுங்க இந்த மாதிரி தந்து வச்சுக்காங்க. ரைட்டா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஏண்ட கணம் இருக்குது. சரியான ஏண்ட கணம் சமன் 9 எங்களுக்கு என்னவா இருக்க போகணும்னு சொன்னால் 2π. ரைட். அப்ப நாங்க இங்கால பக்கம் என்ன செய்ய போறோம்னு சொன்னா மடக்கு எடுக்க போறோம். சரி, அப்ப என்னது மடக்குன்றது வந்து நாங்க எடுக்க போற எங்களுக்கு தெரிஞ்ச மடக்கை வந்து நாங்க எடுக்கிறது அடி 10ல இருக்கிறது. அவரைத்தான் நாங்க என்ன செய்ய வரோம் எல்ஜி என்ற மாதிரி நோட் பண்ணுவோம். சரி, எல்ஜி. ஸோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2 பக்கம் மடக்கு எடுத்திருக்காங்க. அப்ப மடக்கு எடுக்கும்போது இந்த இடத்துல நேரடியா டைரக்டா வந்து என்ன செஞ்சோம்னா வழியால் எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன் என்ன மாதிரி எடுக்கிற விஷயத்த. ஸோ ஆன்சர்ஸ்ல வந்து டைரக்டா கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேல தான் எழுத போறோம் விளங்க நினைக்கிறேன். ரைட்டானே. அப்ப இங்கால பக்கம் லொக் என்ன எடுத்தவனு சொன்னா அதாவது எல்ஜி எடுப்போமா லொக்கன்னு வேணா எல்ஜி எல்ஜி என்னது இந்த கனம் எடுத்தேன்னு சொன்னா இங்கால பக்கம் என்ன வர போகணும்னு சொன்னா எல்ஜி வந்து 9 2π என்ற மாதிரி வரும். ரைட். அப்ப மடக்கைக்குள்ளுக்கு வேற வந்து மடக்கைக்குள்ளுக்கு வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா 9 மேட்சும் பெருக்கப்படுது. சரி, 2ம் பையும் வந்து கீழே பெருக்கப்படுது. ரைட். அப்ப இவரை பார்த்தீங்கன்னா 9 2πன்றது மொத்தமாக என்ன செய்யுது பிரிக்குது. அப்ப பிரிக்கிறது என்ன செய்யணும்னு சொன்னாங்களே மடக்கைக்குள்ளுக்கு வந்து பெருக்கப்படுறது கூட்டுப்படுற மாதிரியும் பிரிபடுறது கழிவர்ற மாதிரி நாங்க எழுதலாம். அப்படி நாங்க எழுத போய்கள் இங்க என்ன மாதிரி இருப்போம்னு சொன்னா எல்ஜி 9 சாக மேலே இருக்கிறதால அது நேரடியாக உடையும். சரி, எல்ஜி ஏச் நம்ம உடைச்சு போட்டு பிரிக்க போது யார் பிரிக்க போது 2π. அப்ப 2π பார்த்தீங்கன்னா கழிக்கணும் பிரித்தல் கழித்தல். இப்ப மொத்தமாக கீழே இருக்கிற அந்த 2π அவ்வளவுமே கழிப்பணும். அதை என்ன செய்யணும் பிரேக்கெட் பண்ண போறோம். அப்ப எல்ஜி 2 சக என்ன வரப்போன்னு சொன்னா எங்களுக்கு எல்ஜி அது பை. சரி, இப்ப இதுல வந்து மைனஸ் கிடையாது. எனக்கு பெருக்கப்படுதானே. ஸோ மொத்தமா பிரேக்கெட் எடுத்திருக்கேன். அவ்வளோத்தையும் சேர்த்து எடுக்க போறோம். அப்ப எல்ஜி 2 சக எல்ஜி பையாக இருக்கு. இப்ப நீங்க பிரதிட்டீங்கன்னு சொன்னா எல்லாத்துக்கும் பெருமானத்தை பெருன்னு சொன்னா எல்ஜி 9ன்றது அப்படியே இருக்க போது சக எல்ஜி ஜிக்கு பதிலா தந்து வச்சாங்க வர்க்க மூலத்துக்குல வர்க்க மூலம் சொன்னா அரையாம எடுக்க. அப்ப அரையாமலுக்கு மேல போறான். அப்ப என்ன வர போது 31 தசம் ரைட்டானே 17 மொத்தத்துல அரையாம எடுக்கின்ற மாதிரி சரியானே. ரைட். இங்கால வந்து மைனஸ் உள்ளுக்கு பெருக்க போறேன் மைனஸ் எல்ஜி 2ன்ற மாதிரியும் மைனஸ் எல்ஜி பைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன வந்து எங்களுக்கு 3.14 தந்து வச்சாங்க. 3.14. ரைட். இப்ப நாங்க விடை எடுத்தோம்னு சொன்னா என்ன மாதிரி வர போகுதுன்னு சொன்னா அதாவது சுட்டியில உள்ளவர் முன்னுக்கு வருவார். சுட்டியில உள்ளவர் முன்னுக்கு மடக்கு 9க்கான விட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க தந்திருக்காங்க. எனவே அதே மாதிரி இந்த என்னது எல்ஜி 31.14 அரையாமடுக்கு அரையாமடுக்கு முன்னுக்கு போட முடியும் நாங்க. அப்ப எல்ஜி 9 சக எல்ஜி எங்களுக்கு 31.14 അതിന്റെ അരയാമടുക്ക് മുന്നൂക്ക് വരപ്പോത് പാര சுட்டிலுள்ள என்ன செய்யும் எங்களுக்கு முன்னுக்கு வந்து பெருக்கப்படும். அப்போ மைனஸ் இஞ்சால இருக்க அவலம் அப்படியே இருக்க போது எல்ஜி 2 மைனஸ் எங்களுக்கு எல்ஜி 3.14. ரைட். இனி என்ன எங்களுக்கு தசமதானம் நாங்க எப்படி எடுக்க போறோம்ன்றதை நாங்க பார்ப்போம். ரைட். தசமதானத்தை நாங்க எடுக்கிறது என்ன மாதிரி சொன்னா இங்க 9 இருக்குது. சரியா. ரைட். சரி, நம்ம என்ன மாதிரி சொன்னா எங்களுக்கு தசமானத்தை நாங்க இனி செட் பண்ணி போட போறோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஒரு நாங்க மடக்க பார்க்கும்போது ஒரு இலக்கத்துக்கு பின்னால் அதாவது என்ன எங்களுக்கு விஞ்ஞானம் ஒரு குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இப்ப 425 இருக்குன்னு சொன்னா தசமானம் எங்க இருக்குன்னு சொன்னா பின்னிக்கு இருக்குது. அப்ப இங்க இருக்கிற தசமானத்தை வந்து ஒரு இலக்கத்துக்கு பின்னுக்கு கொண்டு போகணும். அப்ப என்ன செய்ய போறோம் சொன்னா 4.25 தர 10 எத்தனாம் அடுக்குன்னு சொன்னா எங்களுக்கு 2ஆம் அடுக்கு 2 இலக்கம் முன்னுக்கு கொண்டு போனதால அப்ப இவருக்கு மடக்க நாங்க எடுக்கும் போது என்ன செய்யணும் 10 மடக்க என்ன ஆகணும் 2 மாறும். விட வந்து 2 வந்துடும் எங்களுக்கு 10. அதாவது என்ன லொக் வந்து 10 பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது என்ன லொக் வந்து 10 10 சொன்னா உண்டு. சரிண்ணே. 10 100 சொன்னா 2 சரிண்ணே. 10 2 இருக்கு. 10 2 அப்ப முன்னுக்கு என்ன செய்வாங்க எல்ஜி எடுக்க இந்த 2 வந்து முன்னுக்கு இறக்க போது 10க்கு 10 ஒன்று போட்டீங்கன்னா 2 2 வர போகுது. ரைட். அதனால என்ன செய்யறோம் முன்னுக்கு கொண்டு போனதால இந்த தசமான முன்னுக்கு கொண்டு போய்க்கல 2 தசம் அந்த மாதிரி போட்டுருவோம். இப்ப எதுக்காக வருது
இங்க இருக்கிற தனியா இருக்கிற 10 வந்து 2 2 விட வரும். அது கூட்டுப்பட போகுது. இங்க இருக்கிற தசமானத்துல வரப்போகுது. அதனால 2 தசமம்னு போடுறோம். சரி அவ்வளவுதான். அப்ப என்ன வரப்போகுது? இங்க இடத்துல இருக்க வேண்டிய இடத்துல 9க்கு பின்னாடி இருக்குது. அதனால என்னங்களுக்கு சைவரசம்னு வரப்போகுது. என்னன்னா அப்ப சைவரசம் என்ன வரப்போகுது? 9 சிறானே 5 4 2 இருக்க போது விட தந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்க அரை இருக்க போது இருக்க வேண்டிய இடத்துல தசமானம் இல்ல. அப்ப ஒரு மிஞ்சன குறிப்பு எங்களுக்கு முன்னுக்கு வரப்போகுது. அப்ப முன்னுக்கு கொண்டு வந்தோம்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா ஒரு இலக்கம் முன்னுக்கு வரப்போகுது. அப்போ 1 தசம். எதுனா 1 தசம். 1 தசம் என்ன செய்யும்? 31க்கு அப்படியே பார்த்து மடக்கையில எப்படி பார்க்க போறீங்க? 31க்கு நேரா பார்த்து அப்படியே மேல வந்து 1க்கு பார்த்து அப்படியே இதுக்கு நேர இங்கால வந்து அப்படியே வந்து என்ன செய்றீங்க? 7க்கு பார்த்து இங்க இருக்கிற பெருமானத்தோட இங்க இருக்கிற பெருமானம் என்ன செய்றீங்க? கூட்டி போட்டு கொண்டு வந்து போட்டீங்கன்னு சொன்னா அவன் என்ன செய்யறான்னு சொன்னா 4 9 3 8ன்னு சொல்றாங்க. 1 தசம் 4 9 3 8 அந்த மாதிரி வந்து தேடி பார்ப்பீங்க. சோ அந்த மாதிரி தேவை இங்கால பக்கம் வந்து இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அப்ப 2 இருக்குது. அப்ப 2ன்னு சொன்னா மடக்கிழங்குல 10 தான் தொடங்க போகுது. அப்ப நாங்க இங்க யாருக்கு பார்க்கணும்னு சொன்னா 20. 20க்கு பார்த்து நேரா சைவர். 20 சைவருக்கு பார்த்து அதுல இருக்கிறத போட வேணும். அப்ப போட்டு வச்சுக்கலாம் என்ன சைவரசம் 3 சைவர் 2 சைவரா. அதே மாதிரி எங்களுக்கு என்னது? எல்ஜி 3.1 அளவு இருக்க வேண்டிய இடத்துல தசமானம் இருக்குது. அப்ப இருக்க வேண்டிய இடத்துல தசமானம் இருக்கிற என்ன வரப்போகுது? சைவரசம்னு வரப்போகுது. அப்ப இதை கூட்டி சுருக்கி பெருக்கி போடைக்கல வந்து கடைசியா எங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னா எல்ஜி வந்து ஏ இந்த கணம் வந்து சரியான விட வந்து சைவரசம் 9.032 இருக்க போகுது. சரிதானே? அப்ப இந்த எல்ஜி வந்து அங்கால போய்க்கல எங்களுக்கு என்னவா மாறுமாம்னு சொன்னா எல்ஜி வந்து அதாவது எல்ஜி அங்கால கொண்டு போறோம். அப்ப ஏ இந்த கணம் வந்து எங்களுக்கு என்னவா இருக்கும்னு சொன்னா ஆன்டி எல்ஜியாக மாறும். என்னது? ஆன்டி எல்ஜி. ஆன்டி எல்ஜி என்ன சைவரசம் 9.032. இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இவர் முதல்ல என்னது 31 ஒன்றுகள்னு சொன்னா 32க்கு பார்த்து 1க்கு பார்த்து 7க்கு பார்த்து கூட்டினாங்க. இப்ப நான் என்ன செய்யணும்னா 9.032 வர மடக்கு அட்டவணைக்குள்ளுக்கு தேட போறேன். இந்த மாதிரி பட்டியல் இருக்கும் எங்களுக்கு. சரி, அப்ப இங்கால இந்த மடை இங்கால இந்த மேலேயும் இருக்க போது இங்கால இந்த மடை என்ன செய்யறோம்? இந்த நடுவுக்குள்ளுக்கு நாங்க தேட போறோம். அப்படி பார்க்கல 9.032 வந்து சரியாக அமையாது சில இடத்துல. சரிதானே? அப்ப அமையாட்டி என்ன செய்ய போறோம்? 9.032 விட குறைவா இருக்கிறது யாருன்னு பார்த்துட்டு மிச்சமா இருக்கிற அவருக்கு நேர பார்த்து மேல பார்த்து யாருன்னு சொல்லி போடுவோம். அப்ப இங்க பார்த்து போட என்ன சொன்னான்னு எங்களுக்கு 9.032 வந்து அதாவது 8 இடத்துல 8 அதாவது என்ன எங்களுக்கு 8 எங்களுக்கு கிடையாது. எங்க இருக்க போன்னு சொன்னா எங்களுக்கு 80 80 சைவர்ல இருக்காது. யாருங்க 80 சைவரா தானே? அப்ப 80 சைவர்ல இருக்காருன்னு சொன்னா நாங்க விட 80 சைவர்ன்னு போட்டுருவோம். அப்ப இங்க நாங்க பார்க்க வேண்டியது யாருன்னு சொன்னா இந்த தசம தானே நாங்க இங்க குத்த போறோம். அப்ப இந்த கணம் வந்து என்ன போது 80 சைவருக்கு நேரம் இருக்க போது யார் எங்களுக்கு சைவரசம் 9.032 9.032 சைவரசம் வராது 9.032 தான் தேவைப்படும். அந்த சைவரசத்தை விட்டுருவோம். அப்ப இந்த சைவரசம் வந்தது யாருன்னு சொன்னா தசம தானே. இப்ப இதுல 1 தசம் போட்டோம் தானே. அப்ப 1 தசம் எங்க போட்டுனாங்க? ஒரு இலக்கம் பின்னிக்கு இருந்தாலும் முன்னுக்கு அடுக்கி 1 தசம் போட்டாங்க. அப்ப சைவரசம் யாருக்கு போட்டாங்க? இருக்க வேண்டிய இடத்துல தசமானது சைவரசம். அப்ப இங்க சைவரசம் வந்திருக்கு. அப்ப தசமானம் எங்க இருக்கும்னு சொன்னா இருக்க வேண்டிய இடத்துல ஒரு இலக்கத்துக்கு பின்னால. அப்ப ஏ இந்த கணம் வந்து என்னவா இருக்கணும்னு சொன்னா 8ஆ இருக்கணும். அப்ப கணம் அங்கால போக ஏ வந்து என்னவா இருக்கும் எங்களுக்கு? ஏ இந்த கணம் சமன் இங்க 2 இந்த கணம் எழுதலாம். அப்ப ஏ வந்து எங்களுக்கு என்னவா இருக்கும்? 2 ஆகி இருக்கும் என்றபடி இந்த இடத்துல வருவார். சரியா? அவ்வளவுதான். அப்ப என்ன மாரி தசத்த எடுக்குறீங்க? என்ன மாரி உங்களுக்கு இதுன்ற இந்த விஷயத்த கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு இது விளங்கிக் கொள்ளும்னு நினைக்கிறேன். ஓகேயா? ஸோ எதுவும் டவுட்டுகள் இருந்தா நீங்க என்ன செய்யுங்க? மறக்காம வந்து திருப்பி ஒருக்கா எனக்கு கேளுங்க. எதுவும் டவுட்டுகள் எதுவும் இருக்குமான்னு சொன்னா. ஸோ 076 64 24 081 ரைட்டானே? இப்பதான் எனக்கு என்ன செய்ற கொஞ்சம் ஒர்க் ஆகி ஃப்ரீ ஆகி சரிதானே? ஸோ நாளைக்கு எக்ஸாம் எழுத போறீங்க. டவுட் கேட்டீங்கன்றதுக்காக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து நீங்க எக்ஸாம் வந்து என்ன செய்றீங்க? வீடியோ பார்த்துருந்தீங்கன்னு சொன்னா நல்லா பெர்ஃபெக்ட்டா செய்யணும். ரைட்டா? ஸோ உங்களுக்காக மெனக்கெட்டு தான் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன். 10:15 இப்ப நேரம். இரவு 10:15. ஓகே. ஸோ நல்லா செய்யுங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ். அ கேள்வி கேட்டாலும் வந்து யார் என்ன சொன்னா? யாரு? ஓகே. நானு க்ளோஸ் பண்ணுவோம். யாரு? பதுசன். சரிதானே? ஸோ அ பெர்ஃபெக்ட்டா என்ன செய்றீங்க? எக்ஸாம் வந்து செய்யுங்கடா. ரைட்டா? ரைட். ஓகே.